எதுக்கு போறீங்க ராணுவம் அப்படின்னா, அதுவே பெரிய விஷயம். நாம இங்க ஓய்வா டீ குடிக்கிறப்ப, அவங்க எல்லாம் அங்க தீவில கையில குண்டு வாங்கிக்கிட்டு, கடற்கரையில இரவு 10 மணி வரைக்கும் காத்திருக்கறாங்க. ஒரு பக்கம் மழை, ஒரு பக்கம் காய்ச்சல் இருந்தாலும், நாட்டு பாதுகாப்பு தான் முதல்லன்னு அங்கே தலையில துப்பு இருக்கும் வரை நிக்கறாங்க. நாம அங்க போனா ஒரு நாள்லே ஓடி வருவோம். அவங்க தான் நம்ம எல்லாம் நிம்மதியா பேசிக்கிறதுக்கு காரணம். ஒரு சின்ன குச்சி சத்தம் கேட்டாலே நம்ம சிதறி ஓடுறோம். ஆனா ராணுவம், என்ன சத்தம், சத்தம், யாரா இருக்குன்னு அங்க தூக்கி போட்டாலும் நிக்கிற மாதிரி. ரொம்ப பெரிய மனசு வேண்டும் ராசா. வீரம் வேணும், பயம் இல்லாம இருக்கணும். அதனால தான் ராணுவ வீரர்களுக்கு நாம அந்த அளவுக்கு மரியாதை குடுக்கணும். ஓராண்டு சேவை செய்தாலும் போதும், அது ஒரு உயிரோடு எழுதக்கூடிய கதை. நம்ம நண்பர்களும் யாராவது ராணுவம் போறாங்கன்னா, தப்பா போறேன்னு சொல்றதற்கு பதிலா, தீயில நிக்கிற வீரன்னு மரியாதை சொல்லணும்.